கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசையா புத்தகம் 60வது அதிகாரம் 18வது வசனம். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். எனக்கு அருமையானவர்களே, இந்த வாக்குத்தத்தம் உள்ள வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல அப்படியே நிறைவேறுவதாக. நம்முடைய தேசத்திலே கொடுமை இல்லாமல் இருப்பதாக. நம்முடைய எல்லைகளிலே அழிவும் நாசமும் கேட்கப்படாமல் இருப்பதாக. நம்முடைய மதில்கள் ரட்சிப்பென்றும் சொல்லப்படும்படியாக நம்முடைய வீட்டிலே இருக்கிறவர்கள், நம்முடைய உறவுகள், நம்முடைய தேச மக்கள் அனைவரும் ரட்சிக்கப்படுவார்களாக. இவை அனைத்தும் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் இந்த வசனத்தினுடைய பிற்பகுதி இப்படியாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். அதாவது நாம் வசிக்கிற வீடுகளிலே எப்பொழுதும் துதியின் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்குமானால் நம்முடைய தேசத்திலே கொடுமை வராது. நம்முடைய எல்லைகளிலே அழிவும் நாசமும் ஏற்படாமல் அது கேட்கப்படாமல் இருக்கும். நம்முடைய மதில்கள், அதாவது நம்மிடத்திலே வருகிறவர்கள், நம்மிடத்திலே தொடர்பு கொள்ளுகிறவர்கள் அனைவரும் ரட்சிக்கப்படுவார்கள். எனவே நம்முடைய இல்லத்திலே எப்பொழுதும் கர்த்தரை துதித்துக் கொண்டே இருப்போம். இந்த வார்த்தையின் அடிப்படையில ஜெபிக்கலாம். தேவனே, எப்பொழுதும் நாங்கள் உம்மை துதித்துக் கொண்டே இருக்கும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய வாசல்களிலே, எங்களுடைய வீடுகளிலே நாங்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருக்கும்படியாகவே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இதன் மூலமாக எங்களுடைய மதில்கள் ரட்சிக்கப்படும். எங்களுடைய எல்லைகளிலே அழிவும் நாசமும் ஏற்படாமல் அது எங்களுக்கு கேட்கப்படாமல் இருக்கும். எங்களுடைய தேசத்திலே கொடுமை வராமல் இருக்கும். கர்த்தாவே, நாங்கள் இப்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அனுதினமும் உம்மை துதிப்போம். இப்பொழுதும் இந்த வார்த்தையை, ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் உம்மை துதித்து கொடுமையை தடுத்து நிறுத்துகிறவர்களாகவும், அழிவும் நாசத்தையும் தடுத்து நிறுத்துகிறவர்களாகவும், ரட்சிப்பை கொண்டு வருகிறவர்களாகவும் மாறுவார்களாக. கர்த்தர் அவ்வண்ணமாக செய்தபடியினாலே நன்றி சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல செபிக்கிறேன் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all. கர்த்தர் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பார்.